ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்ட்ரே ரசூல் அண்ட் கரீம் ஜெனட் 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஆண்ட்ரே ரசூலை பொறுத்த வரைக்கும் 450 இன்னிங்ஸ் வந்து பவுலிங்ல வந்து பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரீம் ஜெனட்டை பொறுத்த வரைக்கும் 50 இன்னிங்ஸ் வந்து பிளே பண்றாரு. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு கப்ல 40 மேட்ச். சரிங்களா? எங்க நடக்குதுன்னா ஸ்டெயின் லூசியா இங்கே தான் நடக்குது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்க்கு ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டு தான். ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 177 மேலே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த 6 பிளேயர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்கானிஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரஷீத் கான் ஃபருக்கி இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குர்பாஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா பூரான் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க அல்ஜாரி ஜோசப், நெக்ஸ்ட் ஆண்டர் ரசல் இருக்காரு. ஸோ டோட்டலாக நமக்கு இந்த 6 பேர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ அந்த 6 பிளேயருமே வந்து டீமுக்குள்ள கொண்டு போவது அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல். சரிங்களா? ஸோ இந்த 6 பேர் வரக்கூடிய இந்த 2 பிளேயர் யாருன்னு ஃபர்ஸ்ட் கேரண்டியாக எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் மீதி கூட பிளேயர்ஸ்ல ஃபிளாப் ஆவாங்க. அந்த பிளேயர்ஸ் பார்த்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ட்ரீம் டீம்ன்றது 100% வரும். சரிங்களா? ஸோ வாங்க என்னோட ஆப்ஷன்ல வந்து யாரெல்லாம் ஃபிளாப் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன். சப்போஸ் நான் ட்ராப் பண்ற பிளேயர் உங்களுக்கு விளையாடுவாங்கன்னு சொன்னாங்க வேற ஏதாச்சும் ஒரு பிளேயர் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க நினைச்சிங்களா? ஸோ கண்டிஷன் என்னன்னா இந்த 6 பிளேயருமே வந்து ஒரே டீம்ல வச்சு யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து நான் வந்து ஃபருக்கியை வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து 3 மேட்சா வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கேன். சரிங்களா? அந்த ஒரே ஒரு ரீசன் தான் நான் ஃபருக்கியை ட்ராப் பண்றேன். ஃபருக்கியை பொறுத்த வரைக்கும் 149 விக்கெட்ல எடுத்துக்காரு. ஸோ ஃபசுல் ஃபருக்கிக்கு வந்து 150 விக்கெட்ல ரீச் பண்ண ஒரு விக்கெட் வந்து தேவைப்படுது. சரிங்களா? ஸோ நான் வந்து 3 டைம் வந்து என் பிளேயர் ஆஃப் த மேட்சை வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிறைய டைம் ஃபிளாப் ஆயிருக்காங்க. அதனால நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். இந்த ஸ்மால் லீக்காரவங்களாம் வந்து ட்ராப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா அல்ஜாரி ஜோசப் தான் ட்ராப் பண்றேன். இப்போ நீங்க லாஸ்ட் மேட்ச் போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க வேணும்னா அல்ஜாரி ஜோசப்பும் சரி ரோதர் போர்ட் இவங்க 2 பேருமே வந்து 100 மேல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேர்ல வந்து ஒரு பிளேயர் ஃபிளாப் ஆகிற மாதிரி கெஸ் பண்ணிருக்கேன். சரி ஏன் ப்ரோ ரோதர் போர்ட் ஃபிளாப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னா அப்படி இல்லைங்க. மோட்டி அண்ட் அல்ஜாரி ஜோசப் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ 2 கான்செப்ட்லயுமே வந்து இவர் தான் மாட்டுறாரு. ஸோ அதுக்காக நான் வந்து இவங்க 2 பேர் மேலே ரிஸ்க் எடுத்துட்டு எப்பயுமே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு 4 பேர் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ரசூல் உங்களுக்கே தெரியும் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ். ரசிகானை பொறுத்த வரைக்கும் 144 விக்கெட் எடுத்திருக்காரு. 6 விக்கெட் எடுத்தால் 150 ரீச் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு 2 விக்கெட் எடுத்தா கூட ஃபேண்டசி டீம்ல வருவாருன்னு எதிர்பார்த்து வச்சிருக்கேன். நிக்லஸ் புரானை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் மிடில் ஆர்டர் வந்து இவர் தான் இருக்காரு. அதனால வந்து நிக்லஸ் புரான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி சொல்றதுன்னா வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் வந்து சில பேர் ஃபார்ம் அவுட்ல இருக்கிறனால சப்போஸ் ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் வந்து கேட்ச் பிடிச்சாங்கன்னா ஒரு ஸ்டம்ப் அவுட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால ஸ்டார்டிங்ல வர இன்னிங்ஸ் ஃபார்ம் பண்ணா அதனால நம்ம குர்பாஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அதனால என்னோட கான்செப்ட்ல இவங்க 4 பேருமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபருக்கி அண்ட் அல்ஜாரி ஜோசப் 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த 50-50 ஆப்ஷன் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 50-50 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரோதர் போர்டு, நபி, ரஷீத் கான் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. நபி உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்களா வேணாம் நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரஷீத் கான் பிக் பண்றேன். ரோதர் போர்டும் பிக் பண்றேன். சரிங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறேன். இவருக்கு நல்லா தான் விளையாடினாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீப்பர் ஆப்ஷன்ல பாருங்க. கீப்பர் ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் நிக்லஸ் போரன் தான் இருக்காரு. சரிங்களா? ஸோ இவரையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணும்னு வந்து ட்ராப் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சென்டர்ல வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து 50-50 ஆப்ஷன் தான். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் பாருங்க. இப்போதைக்கு ரோமரியன் செப்பர்ட் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ரோமன் பால். நெக்ஸ்ட் பாருங்க சார்லஸ் இருக்காரு. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து 3 பேர் இருக்காங்க. அதே ஆப்கானிஸ்தான் பக்கம் பாருங்க கரீம் ஜெனட் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க நஜிபுல்லா ஜார்டன் இருக்காரு. நெக்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நூர் அகமது இருக்காரு. சரிங்களா? ஸோ டோட்டலா நம்மளுக்கு வந்து லோ பர்சன்டேஜ்ல 6 பிளேயர்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ அந்த 6 பிளேயர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது என்னோட ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து தாராளமா ட்ராப் பண்ணிக்கலாம். சரியா? நூர் அகமது வர மாதிரி நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ இவரும் மோஸ்ட்லி 100 விக்கெட்களை நோக்கி டிராவல் பண்றாரு. ஸோ அந்த ரெக்கார்டுன்ற மோஸ்ட்லி நான் எப்பவுமே உங்களுக்கு அந்த ரெக்கார்டோட உள்ள வர பிளேயர்ஸ் தான் வந்து பிக் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து டக்குன்னு ஏதாச்சும் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தானோட போதுமானது நம்மளுக்கு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? ஸோ 100 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரீம் ஜெனட். ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து இவர் தான். ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ்ன்றதால பிக் பண்றதை விட இந்த 2 டீமுமே அதாவது வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் மோதுறப்ப பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து இவர் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த ரீசனுக்கு இவர் பிக் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே வந்து பிக் பண்றதுல சப்போஸ் நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா ஒருவேளை ஜோனதன் சார்லஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ எனக்கு அமிபாலுக்கு வந்து அது 2 அடிப்பாரு. தொடர்ந்து வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஓப்பனர்ஸ் வந்து ஃபிளாப் ஆகிறதுனால இவங்கள யாராச்சும் ஒரு பிளேயர் யூஸ் பண்றாங்க, சார்லஸ் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து நூர் அகமது, கரீம் ஜெனட் 2 பேரும் யூஸ் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஓவராலா
ஃபேண்டசி டீம்ல வரக்கூடிய இது வந்து யூனிவர்சல் டீம் சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி ட்ரீம்ல நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூனிவர்சல் டீம் வந்து நான் யாரை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றது நான் சொல்லி வச்சிருக்கீங்களா. இப்ராஹிம் ஜார்டன் ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். 988 ரன் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 12 ரன் அடிச்ச போதும் 1000 ரன் ரீச் பண்ணுவாரு. சப்போஸ் நீங்க ஒரு 12 ரன்ன்றது ஒரு 20 ரன் அடிச்சு ட்ரீம் டீம் வருவார் அப்படின்னா மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, இல்லை வேண்டாம் சரியா. நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நபி ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ஜாரி ஜோசப், நெக்ஸ்ட் ஃபரிக் சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து 4 பேர் ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு நிக்லஸ் போரான், குருபாஸ், ஆண்ட்ரே ரசல், ஓமர் சாய், மோட்டி, அகில் ஹுசைன், ரஷீத் கான் சரியா. டோட்டலாக 7 பேர் கொடுக்குறேன். ஓமர் சாய் வந்து டபுள் ஆப்ஷன் இவர் பேட்டிங் வந்தாலும் விளையாடுவார். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ ஓவரால் வந்து என்னோட டீம்ல இருக்கிற 11 பிளேயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் யார் யாரெல்லாம் ட்ராப் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் சார்லஸ் ட்ராப் பண்றேன். குருபாஸ், போரான் 2 பேருமே யூஸ் பண்ணி பார்க்குறேன். பேட்டிங் ஆப்ஷன்ல இப்ராஹிம் ஜார்டன் வந்து ட்ராப் பண்ணிட்டு ரோதர் போர்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டங் ட்ராப் பண்றேன். உல்புதீன் நைபா கூட ட்ராப் பண்ணிருச்சீங்களா. நெக்ஸ்ட் ரோமன் பவுல், நஜிபுல்லா யாருமே யூஸ் பண்றது இல்லைங்க. இவங்கலாம் வந்து வாய்ப்பு கிடைச்சும் சரியா பயன்படுத்துறதுல அதனால எல்லாருமே ட்ராப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஆண்ட்ரே ரசல் யூஸ் பண்றேன். நபி ட்ராப் பண்றேன். ஓமர் சாய் யூஸ் பண்றேன். ரொட்டான் சேஸ் கூட ட்ராப் பண்ணிருச்சீங்களா. ரொமாரின் செஃபர் ட்ராப் பண்றேன். கரீம் ஜெனட் யூஸ் பண்ணி பாக்குறேன் சரிங்களா. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் இருப்பாரு. வரிக்கி ட்ராப் பண்றேன். அல்ஜாரி ஜோசப் ட்ராப் பண்றேன். அகில் ஹுசைன் யூஸ் பண்றேன். அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஆப்கானிஸ்தான் பக்கம் எல்லாரும் ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அதனால தான் அகில் ஹுசைனை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். மோட்டி யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவீன் உலக் யூஸ் பண்றேன் சரிங்களா. நவீன் உலக வந்து ஏன் யூஸ் பண்றேன் கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பவர் பிளேல ஃபருக்கி அண்ட் நவீன் உலக் 2 பேர் தான் போடுவாங்க. ஸோ இப்போ ஃபருக்கி விக்கெட் கிடைக்காதப்போ நவீன் உலக் கிடைக்கும்னு ஒரு கெஸ்ஸிங், அதனால தான் நவீன் உலக் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் நியூ உலக் யூஸ் பண்றேன் சரிங்களா. ஸோ வாங்க என்னோட டீம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்டேட்ஸ் வைஸ் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். என்னோட டீம்ல இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் இவங்க தான். 11 பிளேயர்ஸ் வந்து எதுக்காக பிக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ரீசன் உங்களுக்கு சொல்லிட்டேன். நவீன் உலக் வந்து மோஸ்ட்லி வைஸ் கேம் ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா எட்விட்ல வந்து 2 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. ஸோ எடுப்பாருன்ற ஒரு கேசிங் எடுத்திருக்கேன். கேப்டன் பொறுத்தவரைக்கும் ஒரு அசல் வந்து 450 இன்னிங்ஸ் வந்து பவுலிங்ல வந்து பண்றாரு. ஸோ இவர் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளேயர்ல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு யார் ஃபிளாப் ஆவாங்க அப்படின்னா என்னோட கேசிங்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தா ரோதர் போர்டு மேல, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகில் ஹுசைன் மேல சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் மேல ரிஸ்க் எடுத்து பாருங்க. இல்ல வேண்டாம் இதே டீம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி மற்ற பிளேயர் எல்லாமே உள்ள வர மாதிரி தான் இருக்கு. நான் அதில் தான் யூஸ் பண்றேன். அதே போல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்து தடுமாறுதுன்றதுக்காக வந்து அந்த நம்பிக்கை வந்து விடாதீங்க சரிங்களா. ஸோ கண்டினியூவா ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய மேட்சஸ்ல வந்து நல்ல நல்ல மேட்சஸ் இருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா நிசாங்கா வந்து 100 ஆடுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு வந்து 400 மேட்ச் வருது சரிங்களா. இன்னும் 2 மேட்ச்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து நிறைய வராங்க. ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் நல்லா பிடிச்சுன்னு பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அந்த வெற்றின்றதை நம்ம கண்டிப்பா எடுத்தே தீரணும் சரிங்களா. ஸோ முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த முயற்சிக்கான பலன் வந்து நிச்சயமா கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.